கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவானருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். 106 சங்கீதம் 35, 36 ஆகிய வசனங்கள். ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவருடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, ஜாதிகளுடனே கலந்து கர்த்தருடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை ஜாதிகளுடனே கலக்கும் போது விக்கிரகத்தினுடைய அருவருப்புகளை, தீட்டான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை, பேய்களுக்கு பலியிட்ட காரியங்களை, பேய்களோடு ஐக்கியமா இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு கண்ணி ஆயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனா என்ன பண்ணுனாங்க? ஜாதிகளுடனே கலந்து. இஸ்ரவேல் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வேறு விரிக்கப்பட்ட ஜனம். கர்த்தருடைய பிள்ளைகள் பிரிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து, இந்த உலகத்திலே எல்லாமே பார்க்க நல்லாதான் இருக்கும், ஆனா முடிவு என்ன? மாயை, மாயை, எல்லாம் மாயை. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தடுமாற்றம் ஏன்? சில குடும்பத்திலே ஜாதிகளுடனே கலந்து. ஜாதிகளுடனே கலந்தால் அந்த வீட்டுல என்ன பேய் வரும்? உலகத்தில் உள்ள எல்லா பொல்லாத ஆவியும் வந்துடும். ஏன் வந்துச்சு? ஜாதிகளுடனே கலந்து. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும்போது கர்த்தர் கூட இருப்பார். ஆனா இந்த கடைசி காலம் எங்க பார்த்தாலும் எப்படினாலும் வாழலாம் என்று அம்மா அப்பா பேச்ச கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் பேச்ச கேட்க மாட்டாங்க, வீட்டுல மனைவி உட்கார்ந்து புலம்புவாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. லேவியாகமம் 20 அதிகாரம் 26 வசனத்திலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இந்த இரவு நேரத்திலே மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த வாழ்க்கையா இருக்குமானால் கர்த்தர் கூட இருப்பார். இல்ல பிரதர், நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் ஜாதிகளோட கலந்துதான் நான் இருப்பேன், அவர்களுடைய கிரியைகளை கற்றுதான் நான் பழகுவேன், அவங்களுடைய செயல்கள்லாம் நான் கற்றுக்கொள்வேன், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் விக்கிரகத்தை தான் நான் சேவிப்பேன், எனக்கு விக்கிரகம்னா பிடிக்கும், எனக்கு சிலை வழிபாடுனா பிடிக்கும், எனக்கு உலக வழிபாடுனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது உள்ள இருந்தால் அது அவர்களுக்கு கண்ணி ஆயிற்று. அந்த கண்ணிலிருந்து வெளியில வந்தா மட்டும்தான் கண்ணு தெரியும். குருடான வாழ்க்கையா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை, ஒரு இருள் அகப்பட்டிருப்பாங்க, அந்தகாரத்துல கட்டப்பட்டிருப்பாங்க, சங்கிலினாலே கட்டப்பட்டிருப்பாங்க, பாவ கயிறுனாலே கட்டப்பட்டிருப்பாங்க. விக்கிரகத்தோடு ஒரு மனுஷன் தொடர்புல இருக்கும்போது விக்கிரகத்தினுடைய ஆவியினாலே பல காரியங்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இரவு நேரத்திலே கர்த்தருடைய ஜனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று யாராவது ஒருவேளை கேள்வி கேட்டால், லேவியாகமம் 20 அதிகாரம் 26 வசனத்திலே, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவன்களா இருப்பீர்களாக,
நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவன்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை, நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் கூட இருப்பார். இல்ல பிரதர், நான் பைபிள்லாம் ரொம்ப வாசிக்கல, எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம், எனக்கு அவங்க தான் முக்கியம், நான் அதுக்குள்ளதான் போவேன், எனக்கு அது நல்லா இருக்கு, எனக்கு நான் என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையிலே கண்ணி ஆயிற்று. அந்த கண்ணிலிருந்து எப்பப்பா வெளியில வர முடியும் அப்படின்னா, மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தால் மட்டும்தான் அவனோட வாழ்க்கை கண்ணிலிருந்து வெளியில வர முடியும். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஏன் கண்ணி, ஏன் பிரச்சனை, ஏன் கண்ணீர் வாழ்க்கை, ஏன் நிந்தை, ஏன் அவமானம், ஏன் அசுத்தாவி வருது, ஏன் விபச்சார ஆவி வருது, ஏன் விக்கிரத்துக்குள்ள இருக்கான், ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ முடியல, ஏன் இச்சல விழுந்து போய் கிடக்கான், ஏன் துர் இச்சல் இருக்கான், ஏன் மோக இச்சல் இருக்கான், ஏன் காம விகாரத்துல இருக்கான்? அவனுடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்குமானால் இரவனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆனா இன்று ஜனங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை. அதுக்கு மாறாக சாபம், பஞ்சம், தரித்திரம், தேவனுடைய உக்கிர கோபம், தண்டனை, நியாய தீர்ப்பு, இது எல்லாமே பின்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஞானம் வேணும். அது நம்ம தேவன்கிட்ட கேட்டு வாங்கணும். எப்படி வாங்கணும் அப்படின்னா, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைலாம், நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை பிரித்து எடுத்தேன் அப்படிங்கிற. மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரிச்சு எடுத்துட்டேன்ப்பா, நீ மறுபடியும் போய் அங்க போய் சேராத, சேர்ந்தா வம்பா போயிருவ அப்படிம்பாங்க. சில குடும்பத்திலாம் அழிஞ்சே போயிருந்தாங்க. காரணம் என்ன? அவளோட வாழ்க்கையில நாசமாக்கப்பட்ட சில காரியங்கள். சில குடும்பத்திலாம் நஷ்டம், தோல்வி, வாழ்க்கை ஃபுல்லா ஃபெயிலியர். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று, கிரியைகள் அப்படின்னா செயல்கள், ஜனங்களுடைய செயல்களை கற்று கலந்து அவங்களோட போய் உறவாடி அவங்களுடைய மார்க்கங்களை கற்று அந்த பக்கம் அப்படியே கிளம்பி போய் அப்புறம் வம்பா போய் அப்புறம் அழிஞ்சு அப்புறம் கெட்டு அப்புறம் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஒரு குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் ஆசீர்வாதம். இல்ல பிரதர், நாங்க சண்டே மட்டும்தான் சர்ச்சுக்கு போவோம், நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நாங்க சண்டே மட்டும்தான் சர்ச்சுக்கு போவோம், நாங்க இப்படிதான் இருப்போம், எங்க சர்ச்சில் எங்களுக்கு அப்படி யாருமே ஒன்றும் சொல்லி கொடுக்கல. சரி, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ராத்திரி எனக்கு கெட்ட சொப்பனம் வருது, எனக்கு விபச்சாரம் வருது, அந்த ஆவி வருது, இந்த ஆவின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரேயர் பாயிண்ட். அது பின்னாடி என்ன? ஜனங்களுடனே கலந்தா அங்குள்ள ஆவிதான் வரும். ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னா மற்ற ஜனங்களை விட்டு உங்களை வேறு பிரித்தேன் அப்படிங்கிறது. பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. மறுபடியும் போய் நான் அங்க போய் ஒட்டிட்டு கிடப்பேன், எனக்கு அவதான் வேணும், எனக்கு அவங்கதான் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த இடத்துல பிரச்சனை வரத்தான் செய்யும். சில குடும்பத்திலே விக்கிரத்தோடு ஐக்கியமா இருக்காங்க, அது அவர்களுக்கு கண்ணி ஆயிற்று. இந்த இரவு நேரத்திலே கண்ணில இருந்தால் வெளியில வர்றதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்டு உணர்ந்து மனம் திரும்பி, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கு, நான் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்தால் கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவார்.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னா மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். நான் இஷ்டம் போல எல்லா பக்கமும் போயிட்டு வருவேன், எல்லா பக்கமும் நான் போவேன் அப்படின்னா அதுல கொஞ்சம் பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர், நெருக்கம், சிலத்துல மரணம் கூட வந்துடும். அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ எச்சரிப்பு தான். மனம் திரும்பி கர்த்தருடைய கரத்திலே அடங்கியிருந்தால் ஆசீர்வாதம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்காங்களோ கர்த்தருக்கு தெரியும்ப்பா. எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தா போதும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேச வேண்டாம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்துல எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிருங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில படுத்த படுக்கையில இருக்கிறாங்களோ கர்த்தருடைய ஆவியான உங்க பிள்ளைகளுக்கு சுகம் தரணும். உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. கர்த்தருடைய பாதப்பிள்ளை அப்பா நாங்க எல்லாரும் குடும்பமா வந்து நிற்கிறோம். யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் விடுதலை கட்டளை. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் பாதுகாக்க வேண்டும். கற்பதில் நீ ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமரங்க, மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, வாலிப வயசுல ஒரு சிருஷ்டிகிற நினை அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, கர்த்தர் எங்களுக்கு ஏற்ற துணை தர வேண்டும். யாரெல்லாம் திருமணம் முடிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாக, துன்மார்க்கமாக, பொல்லாத வழியில போறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுக்கணும். அவனோட வாழ்க்கையில எங்கெல்லாம் உபத்திரம் இருக்கு அந்த உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா வேலை அடைபடட்டும், பாதுகாக்கப்படட்டும், சமாதானத்தை தாங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத பொல்லாத சொப்பனங்கள், அசுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கி உங்க பிள்ளைகள் இன்பமான தூக்கம் தாங்க. நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்காங்க, நைட் நேரத்துல வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தரோட கரத்துல அப்படிங்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.